அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 2024 வருடம் ஜூன் மாதம் 19ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை ஒரு 4½ மாத காலம் 140 நாட்கள் 3 நட்சத்திர பாகை பின்னோக்கி சஞ்சாரம் செய்ய போகிறார். அதாவது இந்த வருடம் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆக மாட்டார். கும்பராசியிலேயே ராகு பகவானுடைய சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதம் 1ஆம் பாதம் வரை பின்னோக்கி வரப்போகிறார். தற்போது சனி பகவான் கும்பராசியில் வர்க்கோத்தம நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். நவாம்ச கட்டத்தில் கும்பராசியிலிருந்து மகரம் தனுசு வரை பின்னோக்கி வரப்போகிறார். தமிழ் வருடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி வரை வக்கர சனி பெயர்ச்சியின் மூலம் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கோடு இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. ரிஷப ராசிக்கு சனி பகவான் பாக்கிய தொழிஸ்தானாதிபதி, தர்ம கர்மாதிபதி யோகம் ரிஷப ராசிக்கு மட்டுமே சனி பகவானால் ஏற்படுகிறது. முதல் தர ராஜ யோகாதிபதி. 2023ஆம் வருடம் டிசம்பர் மாதம் முதல் உங்களுக்கு தொழில்ஸ்தானத்திலே 10வது வீட்டிலே கர்ம ஜீவன தொழில்ஸ்தானாதிபதியாக சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கடந்த ஒரு 6 மாதமாக தொழில் வேலையில் ஒரு மாற்றங்களை சந்தித்திருப்பீர்கள். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி 3 நட்சத்திர பாகை செல்லும் பொழுது நட்சத்திர சாரம் கொடுத்த ராகு சனி பகவானுடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்கிறார். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு, இளைஞர்களுக்கு தற்போது ராகு திசை நடக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய அபிலாசைகள், சின்னாசை, பேராசை நிறைவேறப் போகிறது. படித்து முடிச்சுட்டு உடனே வேலை தேடக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கும். கை நிறையா பெருமானம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் வேலையில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். போராட்டங்கள், போட்டி பொறாமைகள், அலைச்சல், தொந்தரவுகள் நீங்கும். இந்த வருடம் நல்ல மழை பொழியும். விவசாயத்தில் கிணறு, போர்வெல், ஏரி, குளம், கொட்டை எல்லாமே நீர் நிரம்பும். மழை நன்றாக பொழியும் போது விவசாயிகள் தகுந்த கால நேரத்தில் பயிர் பண்ணலாம். கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா மழை இல்லை. கடந்த வருஷம் விவசாயத்தில் பெரியளவு வெள்ளாமை கை கொடுத்துருக்காது. இந்த வருடம் இருபோகம் வெள்ளாமை பண்ணலாம். பயிர் செழித்து வளரும். நல்ல மகசூல் எடுக்கலாம். விவசாயிகளுக்கு சிறப்பு. அதே மாதிரி சுய தொழில் செய்யக்கூடிய அனைவருக்குமே சனி பகவான் பின்னோக்கி வக்கரகதியில் செல்லும் பொழுது சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், கடை, வியாபாரம், வர்த்தகம், ஏற்றுமதி, இறக்குமதி, சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் தடையின்றி நல்ல லாபங்களை எதிர்பார்க்கலாம். ரிஷப ராசியிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். குரு திசை நடக்கக்கூடியவர்கள், அடுத்தது சனி திசை நடக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் அலைச்சல் இல்லாமல் வேலை தொழில் செய்து கொள்வது நல்லது. வேலை மாற்றம், இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்னு சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஏன்னா இருக்கிற ஒரு வேலையை பார்த்தாலே போதும். அன்றாட பணிகளை அன்றாட செய்தாலே போதும். அதை விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா வக்கர சனி பகவானால் சில தொந்தரவுகள் சேர்ந்துவிடும். சனி பகவான் பின்னோக்கி வக்கரகதியில் பாக்கியத்திற்கு செல்லும் பொழுது சகல பாக்கியங்கள் உண்டு. திருமணம் செய்து ஒரு வருடகாலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. தந்தை உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தந்தை செய்கின்ற தொழில் வேலை நல்ல லாபங்களை கொடுக்கும். சனி பகவான் பின்னோக்கி செல்லும் பொழுது தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரிஷப ராசி அன்பர்களுக்கு உண்டு. வக்கர சனியின் உக்கர பார்வை பலன். இதுவரை நல்லா தான் இருந்துச்சு, வேலை, தொழில், வருமானம் இதுவரை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வக்கர சனி பகவானுடைய உக்கர பார்வை கொஞ்சம் சங்கடங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். இதுவரை கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன், தொழில், வேலை, ஜீவனம் நன்றாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வக்கர சனி பகவானுடைய உக்கர பார்வை சங்கடங்கள் தீர்க்கும். நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல வருமானங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். சனி பகவான் 3 பார்வையால் 3 வீடுகளை பாரி செய்வார். விரயத்தை 12வது வீட்டை 3வது பார்வையால் பாரி செய்கிறார்.
12வது வீட்டிலே செவ்வாய் புவன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவர் ஜென்ம ராசிக்கும் மிதுன ராசிக்கும் கடகராசிக்கும் இந்த வருடம் முழுவதும் இந்த 3 ராசிகளிலே சஞ்சாரம் செய்கிறார். பெரும்பாலும் ஜென்ம ராசிக்கு செவ்வாய் வரும்போது செவ்வாய் குரு கூட்டணி குருமங்கள யோகம். பெரும்பாலும் கணவன் மனைவி கூட்டாக வேலை செய்யக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், கணவன் மனைவி இருவர் உழைப்பு ஒத்துழைப்பு மூலம் தடையின்றி வருமானம் பெற்று கொண்டிருக்கலாம். ஒரு சிலர் திருமணமானவர்கள் கணவரை விட்டு மனைவியோ மனைவி விட்டு கணவரோ பிரிந்து வேறிடம் வெளியிடம் சென்று தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையும் ஏற்படும். வக்கர சனி பகவான் 12வது வீட்டை பார்வை செய்யும்போது அயல்நாடு பயணம், வெளிநாடு பயணம், வேலை தொழில் மாற்றம் ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். வக்கர சனி பகவானுடைய 7ஆம் பார்வை சுகஸ்தானமான 4வது வீட்டிற்கு விழுகிறது. தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வீடு மாற்றம், நிலம் மாற்றம், இடம் மாற்றம் இப்படிலாம் ஏற்படும். ஒரு சிலர் வீடு விற்கணும், பழைய வண்டி வாகனம் விற்கணும், அல்லது நிலபல சொத்துக்கள் விற்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சனி பகவானுடைய வக்கர காலத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். நல்ல விலை வரும். விற்க வேண்டியவர்கள் விற்கலாம். புதிதாக வீடு கட்டக்கூடியவர்கள், வீடு வாங்கக்கூடியவர்கள், நிலபல சொத்துக்கள் வாங்கக்கூடியவர்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியவர்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சுக வேதனை தீரும், நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும், உடல் ஆரோக்கியம் மேம்படும். வக்கர சனி பகவானுடைய 10ஆம் பார்வை கலத்தரஸ்தானமான 7வது வீட்டின் மேல் விழுகிறது. செவ்வாய், சனி, குரு 3 கிரக பார்வை 7ஆம் வீட்டில் விழும்போது இதுவரை கணவன் மனைவிக்குள் நல்ல அந்நியம் பிரியம் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்கள் எதிர்வரக்கூடிய இந்த ஒரு 140 நாட்கள் கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் சண்டை சச்சரவு மனஸ்தாபம் இப்படிலாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போவே அப்படி தான் இருக்குது. கணவன் மனைவிக்குள் ஒரு பேச்சை ஒருவர் கேட்கறதில்ல, மனஸ்தாபம் சண்டை சச்சரவாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எதிர்வரக்கூடிய 140 நாட்கள் கொஞ்சம் அந்நியம் பிரியம் ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. 7வது வீட்டை 3 கிரகங்கள் பார்வை செய்யும்போது கோடா நட்பு கேடாய் முடிந்துவிடும். எதிர்பாலினரிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்களிடம் உறவினர்களிடம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். பணம் கொடுத்தீங்கன்னா மறுபடி திரும்பி வராது. ஜென்ம ராசியில் குரு செவ்வாய், நீங்கள் ஜென்ம ராசியில் குரு இருக்கும்போது மற்றவர்கள் நம்பி பணம் கொடுக்கும்போது பண ஏமாற்றம் ஏற்படும். இதை ரிஷபராசி ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது நட்சத்திர சாரம் கொடுத்த ராகு உபஜெயஸ்தானமான 11வது வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யும்போது தொழில் வேலையில் சங்கடங்கள் நீங்கும். கொஞ்சம் நிம்மதியாக போவோம். அதிக அலைச்சல், அதிக டென்ஷன் இதெல்லாம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குறையும். பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது குருபகான் பார்வையில் இருக்கும்போது பிள்ளைகள் பற்றியும் பூரிய சொத்துக்கள் பற்றியும் கொஞ்சம் தொந்தரவுகள் குறையும். உங்களுடைய மன ஆசைகள் எண்ணங்கள் ஓரளவு இன்மேட்டி மேன்மையை தரக்கூடிய அமைப்பாக ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. நன்றாக யோசித்து செயல்படுங்க. வக்கர சனி பகவானுடைய பின்னோக்கிய பயணம், புதிய முயற்சிகளில் புதிய தொழில் தொடங்குவது, புதிய வேலை செய்வது, இந்த மாதிரி புதிய முயற்சிகளில் மிகுந்த எச்சரிக்கை கவனம் தேவை. மற்றபடி அன்றாட பணிகள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கும். தடையின்றி வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.